வணக்கங்க. நான் உங்கள் பர்ஃபெக்ட் காஸ் தினேஷ்குமாருங்க. நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் பேக் சைட் டைமண்ட் தேட்டர் 10 தானே ஃபஸ்ட் ரைட் திரும்பி முதல் லெஃப்ட் திரும்பினா 2-3 கட்டு திரும்பி வர மாதிரி எல்லா பக்கம் போர்டு வச்சிருக்கோம். அதை பார்த்து ஈஸியாக நம்ம ஆஃபீஸ் வந்துடலாம். வெளியூர்லேருந்து வரவங்க பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் பர்ஃபெக்ட் கார்ஸ் திருப்பூர்னு போட்டிங்கன்னா நம்ம எக்ஸாக்ட் லொக்கேஷன் ஆஃபீஸ் லொக்கேஷனே வந்துடும். அதை பார்த்து வந்துக்கலாம். நம்ம ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் நம்ம டார்கெட் பண்ணுறது லோ பட்ஜெட் மட்டும்தான். மேக்ஸிமம் ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு உள்ள மட்டும் தான் வண்டி இருக்கும். ஏதோ 1-2 வண்டி ரொம்ப சான்ஸாக கிடச்சா அதுக்கு மேலே எடுப்போம். அதே மாதிரி நம்ம ஆஃபீஸ் ஃபிக்ஸட் ரேட் எப்போவும் ரேட்டில் எந்த ஒரு நெகோசியேஷன் இருக்காது. ஆனால் ரேட் ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். நம்ம ஒரு வண்டி காட்டுறோம் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக மட்டும் வர வேண்டாம். ஒரு 2 பக்கம் நீங்கள் தேடி விசாரிச்சு பாருங்கள். அதை விட நம்மகிட்ட விலை கம்மியாக தான் தாராளம் தேடி வரலாம். இன்ஜின் 100% கேரண்டியாக இருக்கும். இன்ஜின் பாடி எல்லாமே தெளிவாக இருக்கும். அதே மாதிரி என்னடா ஒரு மாதமே ஆனாலும் வீடியோ போட மாட்டாங்க, என்ன ஒரு வீடியோ போட்டு 2 நாள் தச்சு மறுபடியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டுக்கும்போது கொஞ்சம் வாய்ஸ் வந்து அதில் ரொம்ப பிரேக் ஆகி ரொம்ப இறைச்சல் ரொம்ப அதிகமாக வந்திருக்கும். அதுக்கு காரணம் என்ன, நம்ம 2 வீடியோக்கு முன்னாடி மழை வந்திருக்கோம், மழையிலே பேசியிருக்கோம். அதில் வந்து இந்த மைக்கில் கூட தண்ணி போயிடுச்சு. அதுதான் எனக்கு அதை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம ரிகர்சல் பார்க்கும்போது தெரிஞ்சுது. சரி ஓகே, அது பெருசாக ஒரு இம்பாக்ட் இருக்காது அப்படின்னு நம்ம அப்படியே போட்டோம். ஆனால் நிறைய பேருக்கு அந்த ரேட்டெல்லாம் ஒன்றும் புரியல அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. அதனால் பார்த்தா இப்போ நம்ம அதுக்கு அந்த தகவல் சொல்கிறது இப்போ வீடியோ எடுத்தது. இப்போ ஒரு 10 வண்டி பக்கம் காட்டுறோம் இந்த வீடியோலையும் காமிச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன எல்லா வண்டிக்கும் ரேட் மட்டும் புரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வண்டி வந்து ஓவராலாக நம்ம கேட்லாகில் போட்டிருப்போம். நீங்கள் ரேட் மட்டும் ஒரு வண்டிக்கு முன்னாடி சொல்கிறேன். நீங்கள் மற்ற வண்டி டீட்டெயில் வேணால் நீங்கள் கேட்லாகில் ஃபோட்டோ பார்த்துக்கங்க. மற்ற ஓனர் டீல் எல்லாமே அதில் வந்துடும், அதை பார்த்துக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வண்டி வந்து ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்திருக்கும். நம்ம அதே வீடியோவில் கவர் பண்ணிக்கலாம். அது முடிச்சுட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டு இந்த ரேட் மட்டும் நான் எந்தெந்த வண்டி என்னென்ன ரேட் அப்படிங்க மட்டும் நான் தெளிவாக நான் அதை சொல்லிடுறேன். அப்படியே நம்ம வீடியோ போயிடலாம். ஃபஸ்ட்டு வண்டி பார்த்தீங்கன்னா டாடா விஸ்டாங்க. இது வந்து 2009 மாடல், திருப்பூர் நம்பருங்க. திருப்பூர் நம்பர் 2 ஓனர் தான். பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் கரண்ட்டில் வந்துடும். குவாட்ராஜெட் தானே, நம்ம ஷிஃப்ட் வருது இல்லையா, ஷிஃப்ட்டுக்கு இதுக்கெல்லாம் ஒரே இன்ஜின் தான். அப்படியே வாங்க சுற்றி பார்த்துக்கலாம். வண்டி இன்டீரியர் இன்ஜின் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குங்க. ஏசி ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. வண்டியில் எந்த ஒரு செலவு பண்ண வேண்டியது, கம்மன் அப்படியே எடுத்து ஓட்டுற கண்டிஷனில் தான் இருக்கும். மைலேஜ் உங்களுக்கு பார்த்தா 18 20 கேரண்டியாக கிடைக்கும். அப்படியே பேக் சீட் பார்த்துக்கலாங்க. பாடி ரொம்ப நீட் அண்ட் தெளிவாக தான் இருக்கும். எந்த குறையும் சொல்கிற மாதிரி இருக்காது. பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, பேக் வைப்பர் வந்து எல்லாமே வந்துடும். இன்ஜின் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது. நம்ம ஊர் லோக்கல் நம்பர் தாங்க இது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா திருப்பூர் நம்பர் 2009 மாடல், 2 ஓனர் தான். பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துருவேன். இன்சூரன்ஸ் மட்டும் கஸ்டமர் சைட் போடுற மாதிரி இருக்கும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1,38,000 5 வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துலாம். டீசல் மாடல், குவாட்ராஜெட் இன்ஜின் தான். நம்ம அடுத்தபடியே வண்டி பார்த்துலாங்க. அடுத்து பார்க்க போது ஒரு லோகனுங்க. லோகன் பார்த்தீங்கன்னா 2007 மாடல், கரூர் நம்பருங்க. பேப்பர் 28 வரை கரண்ட்டில் இருக்குது. இது பார்த்தா ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. டீசல் வண்டி தான் இதுவும். அப்படி இன்டர்வியூ பார்த்துக்கலாங்க. உங்களுக்கு இந்த வண்டி பார்த்தா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ வந்துடும். ஏசி ஒர்க்கிங்லேயே இருக்குது. நம்ம எதிர்பார்க்கவே இல்லைங்க லாஸ்ட் வீடியோவில் அந்த மாதிரி ஆகும் அப்படின்னு. ஏன்னா நம்ம வீடியோ எடுத்து முடிச்சதுக்கு நம்ம மைக்கை செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பார்த்து நம்ம வீடியோவில் கேட்கும்போது கொஞ்சம் இறைச்சல் கம்மியாக தான் இருந்தது. ஆனால் யூடியூப்பில் போட்டப்போ ரொம்ப இறைச்சல் அது எனக்கே கேட்குறக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி, அப்போது அதே மாதிரி கஷ்டப்பட்டு நிறைய பேர் சங்கடப்பட்டுருந்தாங்க. அதுக்காக உடனே ஒரு வீடியோ போட்டு அதுக்கான ரீசன் இதுதான் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு தான். கலர் ரொம்ப டிமாண்டான கலர் வந்து கிரே கலந்து க்ரீன் ஷேட் மாதிரி வரும். ரொம்ப நீட்டாக இருக்குங்க வண்டி. மைலேஜ் பார்த்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மைலேஜ் தான் 25 கேரண்டியாக கிடைக்குங்க லோக்கலுக்கே. அதை நம்ம ஓட்டுறதை பொறுத்து இருக்குதுங்க. ஏசி போட்டிங்கன்னா லோக்கலுக்கு குறைஞ்சி 22 கம்மி இல்லாமல் கிடைக்குங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2007 மாடல், கரூர் நம்பருங்க. 28 வரைக்கும் பேப்பர் கரண்ட், டீசல் வண்டி தான். இப்போ 1,28,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. பேப்பர் கரண்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் மட்டும் கஸ்டமர் சைடு போகிற மாதிரி இருக்கும். பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. நம்ம அடுத்து ஒரு ஃபீஸ்ட்டாக பார்த்தலாங்க. பர்பிள் கலர், ஆக்சுவலாக முறையில் அந்த கலர் பேர். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2009 மாடல், 3 ஓனர். பேப்பர் இந்த இயர் 2 வரை கரண்ட் இருக்குது. அக்டோபர் வரை கரண்ட்டில் இருக்குங்க. 2009 மாடல், அக்டோபர். இது டீசல் வண்டி தான். வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும். அப்படி பார்த்துங்க. திரும்ப சொல்கிறது தான், நம்ம ஆஃபீஸில் வந்து இடம் ரொம்ப பற்றாக்குறை. அதனால் வந்து கொஞ்சம் இடைஞ்சலாக தான் நிற்கும். தெளிவாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் கேட்லாகில் கண்டிப்பாக அந்த வண்டியில் அப்லோட் பண்ணியிருப்போம். ஏதோ ஒரு வண்டி 2 வண்டி வந்து வீடியோவில் போட்டது வந்து அப்லோட் ஆகாமல் இருக்காது. காரணம் என்னென்னா, உங்களுக்கு நம்ம வீடியோவில் காமிச்சிட்டு உடனே ஒரு சின்ன வேலை தான் செய்ய விட்டுருவோம். அந்த வண்டி மட்டும் தான் போடாமல் இருக்கும். மேக்ஸிமம் 99% நம்ம வீடியோவில் போடுற எல்லா வண்டியுமே நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி ஃபியஸ்டானா இன்ஜினில் ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பயப்பட வேண்டாம். ஏன்னா இன்ஜின் ப்ராப்ளம் வர வண்டி இருக்குது. நம்ம தெளிவாக செக் பண்ணி பார்த்து எடுக்கிறோம். அதெல்லாம் இருக்கிற எந்த வண்டியும் இன்ஜின் ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க. வண்டி ரொம்ப ரொம்ப நீட் அண்ட் தெளிவாக இருக்கும்.
டயர் எல்லாமே ஆவரேஜாக இருக்குங்க. ஃப்ரண்ட் ரெண்டு ஒரு முக்கால் பட்டு இருக்குது, பேக்கில் ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்குது. வண்டியில் வந்து எந்த வேலையும் இல்லைங்க. 2009 மாடல் 3 ஓனர், பேப்பர் 24 இந்த வருஷம் ஏற எண்டு அக்டோபர் வரை கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டி வந்து 1,40,000 கொடுத்தலாம். 2009 மாடல் ஃபியஸ்டா டீசல் வண்டிங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹோண்டா சிட்டி ஜெட்டெக்ஸ். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2006 மாடலு, 2006 மாடல் 2 ஓனர் தான். பேப்பர் இது ஆகஸ்ட் வரைக்கும் தான் கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டி இது பியூர் பெட்ரோல் தான். இது பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ வந்துடும், அலாய் வீல் வந்துடும், ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. வண்டியில் எந்த ஒரு சின்ன வேலை கூட கிடையாது, ரொம்ப நீட்டாக இருக்குது வண்டி. இது பார்த்தீங்கன்னா 1,50,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. அப்படியே இன்டீரியர் பார்த்துங்க சார். ஃபியஸ்டா ஒரு 3 வண்டி இருக்குங்க. நிறைய பேர் ஃபியஸ்டா தான் கேட்டிருந்தீங்க. ஃபியஸ்டா மட்டுமே ஒரு 3 வண்டி இருக்குது. இது பார்த்து அடுத்து இன்னும் 2 வண்டி அப்லோட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். எல்லா வண்டியுமே இன்ஜின்ஸே நீங்கள் காம்ப்ரமைஸே நம்மளுக்கு கிடையாது. இன்ஜின் ரொம்ப தெளிவாக இருக்கும். பெயிண்ட் டச்சப்லாம் கண்டிப்பாக இருக்குன்னா நான் மேக்ஸிமம் லோ பட்ஜெட் மட்டும் தான் எடுக்கிறோம். அதை பார்த்தா லேட்டஸ்ட் வண்டினா உங்களுக்கு பெயிண்ட் டச்சப் ஆக ஒரிஜினாலிட்டி கொடுக்கலாம். சின்ன ஸ்க்ராட்சு ஃபேடு அந்த மாதிரிலாம் இருக்க தான் செய்யும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட் டச்சப் கண்டிப்பாக இருக்குங்க. எந்த வண்டியாக இருந்தாலும் பெயிண்ட் டச்சப்பே இல்லாத வண்டி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா நம்ம மேக்ஸிமம் லோ பட்ஜெட் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம், அதனாலங்க. இந்த வண்டி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2006 மாடல் 2 ஓனருங்க. பேப்பர் இந்த இயர் ஆகஸ்ட் வரை கரண்ட்டில் இருக்குது. ஒரு 5 வருஷம் கரண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 6,500 கொடுத்தீங்கன்னா நம்மளே கரண்ட் பண்ணி கொடுத்துருவோம். 1,50,000 இந்த வண்டி கொடுத்துலாங்க. அடுத்து 2 ஃபியஸ்டா இருக்குது, இதையும் பார்த்துலாம். வந்து 2007 மாடலு, பேப்பர் பார்த்து 27 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குங்க. டிசம்பர் 24 வரைக்கும் இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்குது. அப்படியே வாங்கிட்டு பார்த்துக்கலாம். ஒரு வீல் கப் இல்லாமல் இருக்குது, போட்டு கொடுத்துடலாம். சீட்டெல்லாம் பார்த்து இப்போ லெதர் சீட் தான் போட்டுருப்பாங்க. நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது, எந்த குறைவு சொல்கிற மாதிரி இருக்குது. ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குங்க. 2007 மாடல் தான். பேப்பர் ஆனால் 28 வரைக்கும் இருக்குது. டீசல் வண்டிங்க. வீல்க பிள்ளையாக தான் இருக்குது, நம்ம போட்டு வச்சிடலாம். 2007 மாடலு வண்டி, இதுவும் ரொம்ப நீட்டாக இருக்குங்க. ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. இது 2007 மாடலில் 27 கரண்ட் இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து இந்த இயர் 2 டிசம்பர் வரை கரண்ட்டில் இருக்குங்க. இது 1,20,000 இந்த வண்டி கொடுத்தா டீசல் மாடல் தான். வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும். வந்தீங்கன்னா பார்க்கலாம். நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய ஃபியஸ்டா தாங்க. இது வந்து மதுரை நம்ம டீன் 64 நம்பரு, 2010 மாடல் 2 ஓனர் தான். வாங்க போய் பார்த்து, இது டீசல் வண்டி தான். இது வந்து கம்பெனி செட்டோடு வந்துருங்க. இந்த வண்டி எல்லாத்தையும் மேக்ஸிமம் லெதர் சீட் வந்துருக்குது, கம்பெனி செட்டோடு இருக்குது இந்த வண்டி. அப்படியே பேக்லையும் பார்த்து பெயிண்ட் ரொம்ப நீட்டாக இருக்குங்க. ரெண்டாயிரத்தி 10 மாடலில் 2 ஓனருக்கு இந்த வண்டி. 2025 வரைக்கும் பேப்பர் கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் மட்டும் கஸ்டமர் சைடு போடுற மாதிரி இருக்கும். 1,50,000 இந்த வண்டி கொடுக்கலாம். இது 2010 டீசல் வண்டி தான். டீசல் வண்டி ஃபியஸ்டா 1,50,000 இந்த வண்டி கொடுத்துலாங்க. அடுத்து ஒரு ஐக்கான் பார்க்கலாங்க. ஐக்கானா ஓல்டு ஐக்கானில் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் ஃபியஸ்டாக வரும், அதே இன்ஜின் தான் வரும், டிடிசி இன்ஜின் தான் வரும். இது 2009 மாடல் 3 ஓனருங்க. பேப்பர் பார்த்தா 29 ஜூலை நெக்ஸ்ட் மந்த் வரை தான் கரண்ட்டில் இருக்குது. பேப்பர் எஃப்சி கரண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 6,500 எக்ஸ்ட்ரா வரும், கொடுத்தா நம்மளே கூட பண்ணி கொடுத்துடலாம். நம்ம வந்து இருக்கிற கண்டிஷன் நம்ம ரேட் சொல்கிறோம். 1,30,000 இந்த வண்டி கொடுத்துடலாம். 3 ஓனர் 2009 மாடல் டீசல் தான். டீசல் சேம் ஃபியஸ்டாக இதுக்கு ஒரே இன்ஜின் தான் வருங்க. அப்படின்ட்டு பார்த்துக்குங்க. இன்ஜினும் சரி இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்குங்க. நம்ம இதில் ஓரளவுக்கு மேலே கவர் பண்ண முடியல, தயவுசெய்து சங்கடப்பட்டுக்க வேண்டாம். நீங்கள் வாட்ஸ்அப் கேட்லாகில் நம்ம தெளிவாக உள்ள வெளியில் எல்லாமே சைடு எல்லாமே சுற்றி போட்டிருப்போம், பார்த்துக்கோங்க.
வண்டி 2009 மாடல் 3 ஓனருங்க. ஜூலை வரை கரண்ட்டில் இருக்குது. டீசல் வண்டி தான். 1,35,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. 2010 மாடல் VDI டீசல். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சுவலாக 2010 நீங்கள் பெட்ரோல் வண்டியே இன்றைக்கி 240 ரேஞ்சு விற்கிறாங்க. நம்ம டீசல் வண்டி VDI வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை கம்மியாக தரப்போகிறோம். நேரடி சுற்றி பார்த்துங்க வண்டி. பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துருங்க. இது நம்ம லோ பட்ஜெட் கண்டி பார்த்தீங்கன்னா ஏசி மட்டும் ஒர்க்கிங் இல்லை. கஸ்டமர் ஏதாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா நம்மள ஏதாவது கூட கொஞ்சம் அமௌண்ட் போட்டு நம்ம ஏசி வேணால் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாங்க. அதோட உள்ள வெளியில் எல்லாமே இன்டீரியர்லாம் ரொம்ப நீட்டாக இருக்குங்க. இந்த ஸ்விஃப்ட் பார்த்தீங்கன்னா 2010 மாடல் டீசல். பேப்பர் பார்த்தா 25 வரை கரண்ட்டில் இருக்குங்க. இது வந்து 2,35,000 இந்த வண்டி கொடுத்தா. இன்ஜினில் எந்த ஒரு குறையும், விலை கம்மியாக இருக்குங்க. இன்ஜினில் தான் ஒர்க் இருக்கும் அப்படின்னு நினச்சிட வேண்டாம். வண்டி ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும், ரொம்ப தெளிவாக இருக்கும். 2,30,000 கொடுத்துலாங்க இந்த வண்டி. அடுத்து ஒரு ஸ்பார்க் பார்த்துலாங்க. 2 வண்டி இருக்குது ஸ்பார்க்கு. கொஞ்சம் இடஞ்சலாக இருங்க. வண்டி வெளியில் ஓவராலாக காமிச்சிடறேன். நீங்கள் வாட்ஸ்அப் கேட்லாகில் நம்ம ரொம்ப தெளிவாக போட்டுருப்போம். நீங்கள் பாருங்கள். இது வந்து கோயம்புத்தூர் நம்பர் 2008 மாடல் ஸ்பார்க்கு. 2 ஓனர் தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 ஜூலை வரை கரண்ட்டில் இருக்குது. பெட்ரோல் ப்ளஸ் LPG ரெண்டுலேயுமே ஒர்க்கிங்கில் இருக்குது. 1,4 லட்ச ரூபாய் கிடைக்கும் இந்த வண்டி. அடுத்து இன்னொரு ஸ்பார்க் இருக்குங்க. அப்படியே சுற்றி காமிச்சிட்டு வந்து அதான் ஓட்டி பழகிறவங்களுக்கு இல்லை லேடிஸ்க்கு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வியூ எல்லாமே நல்லாயிருக்கும். இன்ஜினும் பார்த்தீங்கன்னா வண்டி சின்னதாக இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சாண்ட்ரோ உங்களுக்கு அந்த மாதிரி வண்டி எவ்வளோ ஒரு பிக்கப் இருக்குமோ அந்தளவுக்கு பிக்கப் இருக்கும் அந்த வண்டி. அடுத்து பார்க்கும்போது ஸ்பார்க்குங்க. இது வந்து 2011 மாடல். பேப்பர் 26 வரை கரண்ட்டில் வந்து. இது வந்து பியூர் பெட்ரோலுங்க இந்த வண்டி. இது பார்த்தீங்கன்னா 1,28,000 கொடுத்துடலாம். இந்த வண்டியோட இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் கேட்லாகில் தெளிவாக போட்டிருப்பேன். நீங்கள் பார்த்துங்க. அப்படியே உள்ள இன்டீரியர் காமிச்சு நம்ம பார்க்க போகிற ஸ்கார்பியோங்க. ஸ்கார்பியோ எனக்கு ஒரு 3 வண்டி இருக்குது. 7 சீட்டர் தான் நிறைய பேர் கேட்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு விலையும் கம்மியாக வேணும், வண்டி தரமாக வேணும். கொஞ்சம் வண்டி கிடைக்கிறது இல்லை. அதேமாரி ஒரு 2-3 வண்டி எட்டு வந்திருக்கேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சேலம் நம்பரு 2006 மாடல் 3 ஓனருங்க. பேப்பர் பார்த்தா உங்களுக்கு 5 வருஷம் கரண்ட்டில் வந்துடும். 2029 வரை கரண்ட்டில் வந்துடும். சாரி 28 வரை கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டி. 29 இல்லைங்க, 28 வரை கரண்ட்டில் இருக்குது. சேலம் நம்பர் 3 ஓனர். டீசல் வண்டி தான். வண்டி வந்து சிஆர்டி இன்ஜின். வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும். ஒரு சின்ன குறை கூட சொல்ல முடியாது, அந்தளவுக்கு இருக்கும். அப்படியே சுற்றி இன்ஜின் எல்லாம் இன்ஜின் வந்து தரமாக இருக்கும். புல்லிங் பவர் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இன்டீரியர் அதே மாதிரி தான். வண்டி எடுத்தீங்கன்னா எந்த ஒரு செலவும் இல்லைங்க. எடுத்து அப்படியே கம்முன்னு ஓட்டிக்கலாம். அந்த அளவுக்கு கண்டிஷன் தான் இருக்குது. ஆயில் சர்வீஸும் பண்ணி தான் வச்சிருக்கேன். நான் ரொம்ப வீக்காக நான் எடுத்து நான் தான் மாற்றிருக்கேன். ஆயில் மாற்றி தான் வச்சிருக்கேன். நல்லா இருக்குங்க வண்டி. பேக்லேயே பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் சீட் தான் வந்துடும். அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. அதாவது ஒரு 7, 8, 9 பேர் ஃப்ரீயாக கொண்டு போகலாங்க. டயரும் அதுமாதிரி 4 டயரும் பார்த்தீங்கன்னா ஈவனாக ஒரே மாதிரி இருக்குது. ஒரு 15,000 கிலோமீட்டர் ஓட்டிக்கலாங்க. அந்த கண்டிஷனில் இருக்குது டயரு. வண்டியில் ஒரு ஆயில் சர்வீஸ் கூட பண்ண வேண்டியது இல்லைங்க. அந்தளவுக்கு தெளிவான கண்டிஷன் தான் இருக்குது. எடுத்து அப்படியே கம்முன்னு ஓட்டிக்கலாம். மற்றபடி இன்ஜின் ஒர்க்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சிஆர்டி இன்ஜின் தாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2006 மாடல் 3 ஓனருங்க. பேப்பர் வந்து 27 வரை கரண்ட்டில் இருக்குது. 2,35,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. நீங்கள் வெளியே விசாரிச்சு பாருங்கள். சென்னை நம்பர் தான் அது ரேட் வேறு. ஆக்சுவல் லோக்கல் நம்பர் தான் அது. அதனால் 2,30,000 கொடுத்துடலாம். வண்டி ஆக்சுவலாக கிடைக்கிறது இல்லை. அதனால நம்ம தேடி பிடிச்சி எடுக்கிறோம். நம்ம வண்டி வந்து கேரண்டியாக இருக்கும். எந்த ஒரு குறை அது மாதிரி எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது லோக்கல் நம்பர் தான். ஊட்டி. அது நம்ம சர்க்கிள்லேருந்து 100 கிலோமீட்டருக்குள்ள அது மாதிரி லோக்கல் நம்பர் தானே கணக்கு. அப்படி சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா 2004 மாடல் 3 ஓனர். இது வந்து 24 ஜூலை வரைக்கும் தான் கரண்ட்டில் இருக்குது. அதாவது
இன்னும் 2 மாதம் கரண்ட்டில் இருக்குது, 1.5 மாதம் பக்கம் கரண்ட்டில் இருக்குது. ஊட்டி நம்பரு, 2004 மாடல், 3 ஓனர், டீசல். ஆனால் வண்டி இது சேம் ரெண்டு இது ஒரே மாதிரி. இது வந்து ப்ளஸ் இன்ஜின், அது சிஆர்டி இன்ஜின், இது ப்ளஸ் இன்ஜின். இது வண்டி அதுக்கு ஈக்குவலாக இருக்கும், குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. பெயிண்டிங் ஷோ வந்து எல்லாமே தெளிவாக இருக்கும். 4 டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு 90% இருக்குங்க. அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரஃப்பாக ஓட்டுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த வண்டி ரொம்ப புல்லிங் பவர் நல்லாயிருக்கு. ஆஃப் ரோடுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டயர் ஆஃப் ரோட் டயர் மாதிரி வாண்டர் தான் போட்டிருக்காங்க. 4 டயர் ஒரே மாதிரி இருக்கு. இது ஃபார்வர்ட் சீட் தாங்க. இது அதே மாதிரி சேம் அந்த ஒயிட் வண்டியில் வந்த மாதிரி 9 பேர் தாராளமாக கொண்டு போகலாங்க. 8 பேர் ஹாலோட 9 பேர் தாராளமாக உட்காரலாம் அந்த கண்டிஷனில் இருக்குது. அதே பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே பார்க்குறதுக்கு வெளிச்சது பிளாக் மாதிரி தெரியும். அது வந்து டார்க் க்ரீன் கலருங்க. அது நாலு டயருமே நல்ல கண்டிஷனில் இருக்குங்க, 90% இருக்குங்க. இந்த வண்டி எடுத்து 2-3 வருஷத்துக்கு டயருங்கிற ப்ராப்ளமே வராது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2004 மாடல், 3 ஓனர், பேப்பர் இன்னும் 2 மாதம் கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டி பார்த்தா 1,35,000 கொடுத்துலாங்க இந்த வண்டி. ஆனால் இன்ஜின் வந்து 100% கேரண்டியாக இருக்கும், தெளிவாக இருக்கும். அடுத்து நம்ம ஒரு போலோ வண்டி இருக்குது, அதை பார்த்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா வேறு லெவல் வண்டி. அதாவது நம்ம தான் சேல் பண்ணோம், லாஸ்ட் ஒரு 1 இயருக்கு முன்னாடி நம்ம சேல் பண்ணியிருந்தோம். நம்ம எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி வச்சிருக்காரு. அவர் எந்த ஒரு செலவும் பண்ணல. செலவுனா வண்டியில் ஏதாவது அடிபட்டோ இல்லை அந்த மாதிரி எந்த ஒரு செலவும் பண்ணல. நம்ம எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி வச்சிருக்காரு வண்டியை. நம்ம கொடுத்தது இப்போ வரைக்கும் மொத்தமாக ஒரு 9,000 கிலோமீட்டர் ஓடல. கிட்டத்தட்ட நான் கொடுத்து 1 இயர் ஆச்சுங்க. ஒரு வருஷத்துக்கே அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 9,000 கிலோமீட்டர் மட்டும் தான் ஓட்டியிருக்காப்புல. ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குங்க வண்டி. நம்ம லாஸ்ட் இயர் நம்ம சொல்லி தான் கொடுத்தோம். நம்ம இதே மாதிரி வீடியோவில் போட்டிருப்போம், பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இது போலோ பார்த்தீங்கன்னா 2016 நார்மல் போலோ மாதிரி வந்து 3 சிலிண்டரில், இது வந்து 4 சிலிண்டர் இன்ஜின். 2015 மேலே இது 4 சிலிண்டர் இன்ஜின் விட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Volkswagen வென்டோ ரேபிட் அதுக்கு வர அதே சேம் இன்ஜின் தான். நீங்கள் ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு வென்டோ ரேபிட் மாதிரி ஒரு பெரிய வண்டியில் இருக்கிற அதே இன்ஜின் இந்த மாதிரி சின்ன வண்டியில் போட்டால் உங்களுக்கு புல்லிங் பவர் மைலேஜ் எல்லாம் எப்படி இருக்குன்னு ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும். நீங்கள் அதனால கொஞ்சம் லாங் வியூவில் காட்ட சொன்னேன். எந்த ஒரு குறையும் சொல்கிற மாதிரி இருக்காது. இது பார்த்தீங்கன்னா 2016 மாடல். அது வாங்க அப்படியே வண்டிக்கிட்டு பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலைன் மாடல் தான், டீசல் ஹைலைன் வண்டி. இது பாருங்கள், அப்படி கம்பெனி செட்டு வந்துடும். ஏபிஎஸ், ஏர் பேக்கு, அலைவில் எல்லாமே வந்துடும். எல்லாமே ஒர்க்கிங். மோட்டரைஸ் ரிமோட்டு, மோட்டரைஸ் சைட் மிரர் வந்துடும் உங்களுக்கு. அதே ஃபோல்டிங் டைப் வந்துடும். என்னென்ன ஆப்ஷன் வண்டியில் வந்துச்சோ எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குங்க. சீட்டு எல்லாமே நீட்டாக இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்துங்க அதிலே இருக்குங்க. நம்ம குடும்பம் 92,000 என்ன கொடுத்தோம். நம்ம பார்த்தா 1,02,000 ஓடி இருக்குங்க வண்டி. அவ்வளோதான். என்னடா மற்ற வண்டிக்கெல்லாம் கிலோமீட்டர் சொல்ல மாட்டேன், இது மட்டும் சொல்கிறான்னு நினச்சிக்கோங்க. நான் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருப்பேன். லேட்டஸ்ட் வண்டியில் நீங்கள் கிலோமீட்டருக்கு தாராளமாக பார்க்கலாம், தப்பில்லை. லோ பட்ஜெட் வந்து தயவு செஞ்சு அதை எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். அந்த மாதிரி லேட்டஸ்ட் வண்டிங்க தான் நம்ம கிலோமீட்டர் வந்து என்னமோ அக்யூரேசி அப்படியே சொல்லிட்டு நம்ம வண்டி இதே அதே மாதிரி தான். ஒரு ஆயில் சர்வீஸ் கூட நீங்கள் பண்ண வேண்டாம். எடுத்தால் நீங்கள் அப்படியே ஓட்டுற கண்டிஷன் தான் இருக்குது. அப்படியே சுற்றி பார்த்துக்கு 4 டயரும் அதே மாதிரி ஆஃப் கண்டிஷன் மேலே தான் இருக்குங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா லோக்கலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 18 வரைக்கும் கிடைக்கும். லாங்க்கு 20 கிடைக்குங்க. இது 22, 23ங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 20 கேரண்டியாக கிடைக்கும். இந்த வண்டியை பார்க்குறவங்க எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாதுங்க. இந்த கண்டிஷன் தான் இருக்குது. டீசல் வண்டி ஹைலைனுங்க. மதுரை நம்பரு. இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, நம்ம வந்து லாஸ்ட் இயர் கொடுக்கும்போது 3 ஓனர் இருந்துச்சு. ஆக்சுவலாக அவங்க வாங்கின கஸ்டமர் வந்து பேர் மாற்றிட்டார். இப்போ வந்து ஆக்சுவலாக 4th ஓனர் ஆயிடுச்சுங்க. அது அதோடு தான் மைனஸ். மற்றபடி கிலோமீட்டர் வந்து 1,02,000 அந்த வண்டி அக்யூரேட்டாக ஓடி இருக்குது. வென்டோ டீசல் ஹைலைன் மாடல். இது எல்லா ஆப்ஷனும் வந்துடும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் 3,95,000 கொடுத்துடலாம். நீங்கள் வெளியில் வேணால் தகவல் விசாரிச்சு பாருங்கள். இது வந்து 3 சிலிண்டர் 4 சிலிண்டர் இன்ஜின். வென்டோ ரேபிட் வர அதே இன்ஜின் தான். இது பார்த்தீங்கன்னா 3,95,000 2016 மாடல். ஓனர் 4 ஓனர். ஆனால் வண்டியில் எந்த ஒரு வேலையும் இல்லை. அதுக்கு நான் முழுக்க நான் கேரண்டிங்க. 3,90,000 கொடுத்தாலும் லோன் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 லட்ச ரூபா வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்தலாம். அதே மாதிரி மற்ற வண்டிக்கு ஏன் லோன் சொல்லு அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். இப்போ எல்லா வண்டியும் நம்ம ஒரு விலை சொல்லியிருக்கேன் அப்படின்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,50,000 லட்ச ரூபா வண்டிக்கு ஒரு 60,000 கட்டினீங்கன்னா நம்ம லோன் போடுறோம். அதாவது ஒரு 30-35% நீங்கள் கட்டினீங்கன்னா பேலன்ஸில் லோன் வந்து எந்த வண்டிக்காக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன் நான். அதாவது நம்ம ஃபியஸ்டா ஒரு 1,50,000 லட்சம் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு 50-55,000 கட்டினீங்கன்னா லோன் போட்டுக்கலாம். நம்ம ஒரு லோகன் ஒரு 1,700 ரூபா சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஒரு 40 ரூபா அதை ரெடி பண்ணி அந்த வண்டிக்கு லோன் போடலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு வண்டிக்கு ஒரு 30-35% கட்டிங்கன்னா அதாவது ஒரு 1 லட்ச ரூபா வண்டி அப்படியே ஒரு 30,000
பேர் கட்ட நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட் தாராளமாக லோன் போட்டுக்கலாம். அதாவது திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு இந்த சர்க்கிள் லோன் போட்டு கொடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி வண்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக போட்டு கொடுத்துடலாம். நம்ம மற்ற வண்டியில் லோ பட்ஜெட் அதிகமாக பண்ணுறாங்க. லோ பட்ஜெட்டுக்கு நம்ம இந்த கொங்கு மாடல் மட்டும் தான் பண்ண முடியும். லேட்டஸ்ட் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த போலோ இந்த மாதிரி வண்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எங்கே கேட்டிங்கன்னா நான் லோன் அரேஞ்ச் பண்ணி தரேன். 3 லட்ச ரூபாய் கேரண்டியாக வாங்கிக்கலாங்க இந்த வண்டிக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய இப்போ லாஸ்ட்டாக போட்ட வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த வண்டிக்கு நம்ம ரேட் சொல்லாமல் இருந்தோம். அது ரேட் சொல்லியிருந்தோம். இறச்சல் வந்து நிறைய பேருக்கு புரியாமல் இருந்தது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2013 மாடல் 3 ஓனருங்க. வெறும் 85,000 இந்த வண்டி கொடுத்துடலாம். நம்ம அப்படியே லாஸ்ட் வீட்டில் போட வண்டி பாதி வண்டி போயிடுச்சு. இருக்கு ஒரு 4-5 வண்டி இருக்குது. அதுக்கு மட்டும் நான் ரேட் சொல்லிடுறேன். ஏன்னா அதில் ரொம்ப இறச்சலாக இருக்குது, ரேட் ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வண்டி பார்த்தா ஸ்கோடா பெட்ரோலுங்க, 2005 மாடல். இது பார்த்தீங்கன்னா பேப்பர் பார்த்தீங்கன்னா 25 வரை கரண்ட்டில் இருக்குது. இது வந்து 1,05,000 இந்த வண்டி கொடுத்துடலாம். அடுத்து நம்ம ஒரு ஆக்டோவியா டீசலுங்க, மேக்னம் மாடல். இது 2008 மாடல், 2 ஓனர். பேப்பர் 2029 வரை கரண்ட் வந்து 1,05,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. அடுத்து ஒரு வேகனர். இது வந்து 2005 மாடல். பேப்பர் இது 25 வரை கரண்ட் இருக்குது. பியூர் பெட்ரோல், பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ வந்துடும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் 1,05,000 இந்த வண்டி கொடுத்துடலாங்க. அடுத்து ஒரு சாண்ட்ரோ பிளாக் கலருங்க. இது பார்த்தீங்கன்னா 2005 மாடல், 2 ஓனர். இது 29 வரை கரண்ட் வந்து 1,10,000 இந்த வண்டி கொடுத்துடலாம். அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசன்ட். இது 2005 மாடல், 3 ஓனருங்க. பேப்பர் வந்து 26 வரை கரண்ட் இருக்குது. பெட்ரோல், கேஸ் ரெண்டுலேயுமே ரன்னிங்கில் இருக்குது. இது வந்து வெறும் 78,000 இந்த வண்டி கொடுத்துடலாம். இந்த வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டிகாங்க. இந்த இண்டிகா பார்த்தீங்கன்னா 2009 மாடல், 3 ஓனர். பேப்பர் 29 கரண்டில் வந்து வெறும் 75,000 கொடுத்துடலாங்க. நம்ம இதெல்லாம் லாஸ்ட் வீடியோவில் போட்டு நிறைய பேர் ரேட்டு புரியல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக நான் இவ்வளோ ஸ்பீடாக சொல்லிட்டேன். இப்போ நம்ம இப்போ காமிச்சு எல்லா வண்டியுமே வாட்ஸ்அப் கேட்டலாகில் தெளிவாக ஃப்ரண்ட்டு, பேக்கு, சைடு எல்லாமே போட்டிருப்போம். ஓனரு, டீட்டெயிலு, என்ன மாடலு, என்ன ரேட்டு எல்லாமே அதே போட்டிருப்போம். ரேட் நமக்கு ஃபிக்ஸட் ரேட் தான். அதை பார்த்துங்க. ஓகே, உங்களுக்கு வண்டி மனசுக்கு பிடிச்சோம்னா தாராளமாக நம்மளை தேடிவாங்க. ரொம்ப நன்றி. நம்ம வீடியோவில் நிறைய கஸ்டமருக்கு நம்ம அட்ரஸ் சொல்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம டைமண்ட் தேட்டர்னு சொல்லுவோம். பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு டைமண்ட் தேட்டர்னு. இதுதான் அந்த டைமண்ட் தேட்டருங்க. இப்போ டைமண்ட் தேட்டர் தாண்டி சும்மா ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் வாக்கபிள் தான். டைமண்ட் தேட்டருக்கு வந்தாங்கன்னா யூனியன் பேங்க் ஒட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு ஆப்போசிட்டில் ஒரு கட்டு மாதிரி உள்ள போகுங்க. அந்த கட்டுக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போங்க. ஸ்ட்ரைட்டாக போனோம்னா இன்னொரு மெயின் ரோட் வச்சாங்க. அந்த மெயின் ரோடுக்கு முன்னாடியே ரைட்டுங்க. நெக்ஸ்ட் பெரிய மெயின் ரோடு வரைக்கும் முன்னாடியே ஒரு ரைட் திரும்புங்க. ரைட் திரும்பி மறுபடியும் ஃபர்ஸ்ட் ரைட்டு திரும்ப திருவள்ளூர் தோட்டம் போர்டு இருக்கும். அந்த போர்டு தாண்டி வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு நம்ம ஆஃபீஸுங்க.